அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் ரெசிபி மாதிரி வெஜிடபிள் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்களா. ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3ஐயும் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் பொரிஞ்சு இதானோடனேயுமே பச்சை மிளகு 2 போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா வணங்கி வரணும். வந்ததான்னு நமக்கு தேவையான பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு இதை 3ஐயும் போட்டு நல்லா வேக விடுங்க. வேக விடும்போது இந்த காய் வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அது நல்லா கிளறி விட்டு அது ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க. அந்த இது ஆனோடனேயுமே கொஞ்சம் தானே அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. பின்ன ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பட்டை கிராம்பு தூள். பட்டை கிராம்புனா பிரியாணி மசாலான்னு சொல்லுவாங்க. அதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி இந்த வெஜிடபிள்ஸில் எல்லாம் எல்லாம் பரவி வரும். அந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் போட்டுக்கோங்க. அதுவும் கொஞ்சம் இதாகி வந்தோடனே 3 தக்காளி, நல்ல பெரிய பெரிய தக்காளி 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. அதுவும் போட்டு நல்லா கிளறி விட்டு தக்காளி லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. அது மசிஞ்சு கொஞ்சம் இதானுமே அதெல்லாம் கொஞ்சம் வெந்து வரதுக்கு வேண்டி லைட்டாக மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் ஒரு லெமன் எடுத்து அந்த சீடெல்லாம் எடுத்து போட்டு நல்லா புழிஞ்சு வச்சு அதை அப்படியே ஊற்றி எல்லா பக்கமும் பரவற மாதிரி எல்லாம் நல்லா கிளறி விடுங்க. அதை கிளறி விட்டு நல்லா இதானதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு அது கொஞ்சம் தண்ணியுமே எடுத்து மறுபடியும் கிளறிட்டு நான் இதுக்கு பிரியாணி துறையூர் அரிசின்னு சொல்லுவாங்க. அந்த அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அந்த 2 டம்ளருக்கு 1 டம்ளருக்கு 1.25 தண்ணின்னு சொல்லி 3.5 கப் தண்ணி இதில் வச்சுருக்கிறேன். சரிங்களா. இதில் வச்சு அந்த தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு கலக்கி விட்டுட்டு இது பார்த்துட்டு மறுபடியும் கொதிக்கிற அளவுக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை கழுவி தண்ணியெல்லாம் வடித்து எல்லாம் இது பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து இதில் போட்டு நல்லா எல்லாம் போட்டு இது பண்ணிடுங்க. வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கரண்டியை போட்டு அப்படியே எல்லா பக்கமும் ஒன்றும் படாத மாதிரி லைட்டாக கொஞ்சம் அப்படியே எடுத்து விட்டுட்டிங்கன்னா நல்லா இதாக இருக்கும். அப்புறம் மறுபடியும் ஒரு இது போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள் தண்ணி அப்படியே இதாகி கொஞ்சம் தண்ணி அப்படியே வற்றி இதாகிரும். தண்ணி எல்லாமே அப்படியே அந்த அரிசி உறிஞ்சி எடுத்து கொஞ்சம் தண்ணியுமே 1 ஸ்பூன் அளவு நெய் எடுத்து அப்படியே லைட்டாக ஊற்றிட்டு அதை அப்படியே கொஞ்சம் பரப்பி விட்டுருங்க. அப்படியே கொஞ்சம் இதாக்கி விட்டுட்டு அதை அப்படியே நம்ம தம் போட்டுடலாம். ஒரு தட்டு போட்டு மூடி அந்த இதை எடுத்து நமக்கு யூஸ் இல்லாமல் ஒரு தோசைக்கல் இருக்கும் இல்லைங்க, அதை வச்சுருங்க. அதுக்கு மேலே ஒரு அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சு அந்த இதுக்கு மேலே வச்சு தம் போட்டுருங்க. அதாவது மீடியம் ஹையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. வச்சு அது கொஞ்சம் தானியுமே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சமாக அப்படியே லைட்டாக உதிர்த்து விட்டு எடுத்து சாப்பிட்டு இதை அப்படியே எடுத்து பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்து விடுங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கும். சரிங்களா. பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க யாருமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.